நம்ம வீட்டில் ஒரு நாள் பண்டிகைனா எவ்வளோ வேலை இருக்கும். கொலு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 நாள் ஃபெஸ்டிவல். நம்ம வீடே வந்து கோலாகலமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் கொலு பார்க்க வருவாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்கும். காலையில் மாலையில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யணும், பிரசாதம் செய்யணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். இதுக்கு நடுவில் எனக்கு கர்பா, டாண்டியா இந்த மாதிரி நிறையா ப்ராக்டிசஸும் போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப டைட் பேக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல. இந்த வருஷம் நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் மனை தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வாங்கியிருந்தேன். இது வந்து வைபவ் ஹேண்ட்மேட் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 6 இன்ச் உருளி வாங்கியிருந்தேன். இது டெக்கார் பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பை ஷேப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர பெண்களுக்காக இருக்கலாம், இல்லை கேர்ள்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டு பேக்கெட்டு, மெஹந்தி இந்த மாதிரி வந்து கொடுக்கறது வழக்கம். இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுக்குவேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 to 12 மெம்பர்ஸை இன்வைட் பண்ணுவேங்க. ஸோ அவங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்குமே ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ் கொடுத்தேன். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுச்சில் ஒரு மெஹந்தி கோன் போட்டு பேண்டு, அதுக்கப்புறம் கீச்சன் இந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த 9 டேஸுமே எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. டெய்லியுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது அண்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த நவராத்திரி கலர்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம சாரீ கட்டுறது, அந்த ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்போடு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வரவங்க கூட ஞாபகார்த்தமாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது வழக்கம். அது நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். இன்னொரு மினி விலாகில் சந்திக்கலாங்களா? பாய்.